நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்குள் உண்டு பண்ணி சரும நோய்களை சரிசெய்யக்கூடிய பழம் உண்டு என்றால் அது பனம்பழம்தான். இது ஒரு சீசன் பழமாகும். நுங்கு பல நன்மைகளை தருகிறது என்றாலும் அதன் முற்றிய காய்தான் பனம்பழமாக மாறுகிறது. உயிர்ச்சத்துக்கள் நிறைந்தது இந்த பனம்பழம். பனம்பழத்தில் பப்பாளி, மாம்பழத்தை விட கூடுதலாக வைட்டமின் சி, கால்சியம் சத்துக்கள் அதிக அளவு உள்ளன. முக்கியமாக பார்வைத்திறனை அதிகரிக்கும் பீட்டா கரோட்டின் எனும் வைட்டமின் ஏ சத்துக்கள் இந்த பழத்தில் நிறையவே உள்ளன. உயிர்ச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, சர்க்கரை, நார்ச்சத்து, புரோட்டீன், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம், வைட்டமின் பி6 போன்றவை நிறைந்திருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பழமாக திகழ்கிறது. நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய பழமாக உள்ளது. உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுடன் மிகக் குறைந்த அளவு கலோரிகளையும் அதிக அளவு பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்களையும் கொண்டுள்ளது இந்த பழம். கால்சியம் அதிகம் உள்ளதால் எலும்புகள் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாகிறது. நீர்ச்சத்துக்கள் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனையை அடியோடு போக்குகிறது. உடலில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் அகற்றி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் பனம்பழத்தின் பங்கு அபரிமிதமானது. அதனால்தான் வயிறு தொடர்பான நோய்களை குணப்படுத்தவும் அந்த நோய்களுக்கு சிகிச்சையளிக்கவும் பனம்பழங்கள் மருந்தாகின்றன. சர்க்கரை நோயாளிகளும் இந்த பழத்தை சாப்பிடலாம். அஜீரண கோளாறுகள் இருந்தால் பனம்பழத்துடன் சிறிது வெல்லம் வைத்து சாப்பிட்டால் நிவாரணம் கிடைக்கும். பப்பாளியில் உள்ளதைவிட வைட்டமின் சி அதிகமாக உள்ளதால் சருமத்துக்கு பளபளப்பையும் பொலிவையும் தருகிறது. ஆண்கள் பழுத்த பனம்பழத்தை சாப்பிட்டு வருவதால் விந்து அளவு அதிகமாகும் என்கிறார்கள். சிறுநீரகத்திற்கு பனம்பழங்கள் சிறந்தது. பனம்பழத்திலிருந்து எடுக்கப்படும் சாறு பல்வேறு வகைகளில் நமக்கு உபயோகமாகின்றன. பனம்பழச்சாறு தயாரித்து ஸ்குவாஷ் போல தயாரித்து வைத்துக் கொண்டால் வெயில் காலத்துக்கு சிறந்த பானமாக உதவும். இந்த பனம்பழ சாற்றில் நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உலோக உப்புக்கள், சர்க்கரை, வைட்டமின் சி, கரோட்டின் என ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளன. சரும நோய்களுக்கு இந்த பழத்தின் சாறு பூசினால் ஆரோக்கியமான முறையிலேயே தீர்வு கிடைக்கும். எனினும் பனம்பழத்தில் மாவுச்சத்து அதிகம் என்பதால் நிறைய சாப்பிடக்கூடாது. வயிறு உபாதைகள் வரலாம். தசைப்பிடிப்பும் ஏற்படலாம் என்பதால் அளவுடன் சாப்பிடுவது முக்கியம். ஆனால் பலவீனமான செரிமான அமைப்பு உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மாதவிடாய் உள்ள பெண்கள், பித்தப்பை பாதிப்பு இருப்பவர்கள், கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்கள், அலர்ஜி உள்ளவர்கள் இதை தவிர்க்கலாம் அல்லது டாக்டர்களின் ஆலோசனையை பெற்று இந்த பனம்பழத்தை சாப்பிட வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.